நம்ம வீடு வசந்தபவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும். தமிழ்நாட்டில் 17 கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது. சார், சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம்மா இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா ஓட்டு காசியா கேட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா, இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க. அவர் அரசியலில் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுகிற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர். அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள், அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசித்து பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள். ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா, ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தினா இல்லை, நான் சொல்றது நான் உங்ககிட்ட கேட்கறேன். நான் ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையாக நான் கேட்குறது, நான் எந்த ஒரு என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர், இது வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோஷியல் மீடியாவில் ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தார், இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடருங்கிறதுனால இது தனியாக ஒரு பேரிடராக நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். இது வந்து அவங்க எதை வச்சு பேசினா, இதை ஒரு ஒன்றிய குழு அமைச்சாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அது டோட்டலாக இது வந்து ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசினதா நான் நினைக்கல. நான் நேற்று கூட திருப்பி அதற்கு பதில் அளிச்சிருந்தேன். கேட்கக்கூடிய நம்முடைய நிதியாக தான் நம்முடைய வரியாக தான் நம்ம வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்குறோம். எனவே நமக்கு தேவைப்படும் போது தயவுசெய்து கொடுங்கன்னு தான் மீண்டும் மரியாதையாக கேட்கணும். வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம். இந்த நேரத்தில் அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர், ஆனால் இவருடைய வார்த்தைகள்ல ஒரு நாகரிகம் வேண்டும். நான் என்ன அநாகரிகமா பேசிட்டேன்? என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறது அப்படிங்கிறத, அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா? இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். இல்லை, நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் திருப்பி மாத்திக்கிட்டேன்ல, மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்ல. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.